என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சமமாக 4 பேப்பர் எடுத்துக்கலாம். 4 பேப்பர்ஸ் சமமாக எடுத்துகிட்டு அதை விசிறி மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஜிக்ஸாக் மோடில் தான். பேக் அண்ட் ஃப்ரண்ட் டேர்ன் பண்ணி அப்படியே ஜிக்ஸாக் மோடில் நம்ம விசிறி மாதிரி இந்த இதுவை நம்ம பண்ணிடலாம். பேப்பர் கிராஃப்ட் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்பவும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் இது செய்யும் பொழுது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிடில் மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு நூல் எடுத்து நல்லா 2ஆக சுற்றி கட்டிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டோன்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ பாருங்கள், கட்டியாச்சு. இப்போ கார்னர் இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிசர் வச்சு அந்த கார்னரை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக கட் பண்ணிங்க, இல்லை நீளமாக ஒரு மாதிரி வி ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. நான் யூ ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், 2 சைடுமே சமமாக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஸோ விசிறி மாதிரி வந்துச்சு பாருங்கள். இதை நம்ம லேயராக எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடு ஒரு லேயரும் அகெயின் டேர்ன் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒரு லேயர். இந்த மாதிரி லேயராக எடுக்கும்போது ஒரு பூ மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும் ஷேப்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்ட்டி, ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டெக்கரேஷனுக்காக, மேரேஜுக்கு, சர்ச்சில் எல்லாத்துக்கும் இது டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நான் விபிஎஸ்க்காக செஞ்சு தரேன். நான் இதை சர்ச்சுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கலர் செஞ்சு வீடியோவை போட்டிருக்கேன். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்பவும் சூப்பரான ஈஸியான பேப்பர் கிராஃப்ட் தான். ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். அதாவது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதை சும்மா காமிச்சாவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ளவரு நம்ம வாலில் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கே யூஸ் ஆகும். இந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் செஞ்சுக்கோங்க. இது ஒரு பிஸ்தா க்ரீன் தான். ரொம்பவும் சூப்பரான நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களாம் ஒரு வாட்டி. ஸோ பார்க்க ரசித்து கொண்டே இருக்கலாம் இந்த ஃப்ளவரை. ஸோ மீண்டும் பார்க்க தூண்டும் ஃப்ளவர் பேப்பர் கிராஃப்ட் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.